பூக்களின் விலை பல மடங்கு எகிரியது. மல்லிகை பூ கிலோ 12,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் பொங்கல் திருவிழா, தொடர் விடுமுறை மற்றும் பனியின் தாக்கத்தால் வரத்து குறைவு என்று பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ மல்லிகை பூ 12,000 வரையில் விற்பனையாகி வருகிறது. மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மார்கழி தொடக்கம் முதலே பனியின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் பூக்கள் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலசந்தைக்கு பூக்கள் வரத்து பெரும்பாலும் குறைந்து வழக்கமாக மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் குறைந்தது 10 டன் வரை மல்லிகை வரத்து இருக்கும். இது சீசன் காலங்களில் சுமார் 15 டன் வரை அதிகரிக்கும். சராசரியாக 5 முதல் 8 டன் வரை வரத்து இருக்கும். கடும் பனியால் பூக்களின் விளைச்சல் குறைந்த நிலையில் நேற்று அதிகபட்சமாக 300 கிலோ மல்லிகை மட்டுமே மார்க்கெட்டுக்கு வந்தது. இதனால் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் நேற்று பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. குறிப்பாக ஒரு கிலோ மல்லிகை 6,000 துவங்கி சிறிது நேரத்தில் 9,000 முதல் 10,000 வரை விற்பனையானது. நிலக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் தொடர் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக நேற்று காலை கிலோ 7,000க்கு விற்பனையான நிலையில் மளவளம் உயர்ந்து 12 மணியளவில் மல்லிகை பூ கிலோ 10,000க்கு விற்பனையானது. சில இடங்களில் தரமான மல்லிகை 12,000 வரை விற்பனை போனதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குறைந்த வரத்து விலை உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. தைப்பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதாலும் பனி தொடர்வதாலும் பூ விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனி குறைந்தால் மட்டுமே வரத்து சீராகும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.